ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கரிஸ் டைரி. இன்னைக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ராமானுஜர் டே செலிப்ரேஷன் தான் பண்ண போகிறாங்க. ராமானுஜர் தெரியும்ல, ஸ்ரீனிவாசம் ராமானுஜம் அவர்கள் த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் ஆல் டைம். அவரோட பர்த்டேயோட ப்ரீ செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பண்ண போகிறாங்க. அதோட எங்கள் காலேஜில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே தானே, அதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சாரி. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் தேர்ட் யூஜி படிக்கும்போது எடுத்தது. இப்போ நான் ஃபஸ்ட் யூஜி படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த செட் சாரி தான் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செலிப்ரேஷன்ஸோட கெட் ரெடி வித் மீயும் விளாகையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவிஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மார்னிங்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு சாரீ மாற்றிட்டேன். அப்புறம் மேக்கப் போட போகும்போது நான் பெருசாக மேக்கப்பில் ஜீனிஸ்லாம் எதுவும் இல்லை, என்கிட்ட இருக்க ஒரு 4 ப்ராடக்ட்ஸை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன். ஃபஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் மெர்லினோட காம்பேக்ட் பவுடர் வித் சன்ஸ்க்ரீன் அதை போட்டதுக்கப்புறம் நான் மஸ்காரா போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்கப்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஐஸ் ஆட்டோ தான். அதில் எனக்கு பிடிச்ச ஷேட் பிங்க் ஷேட் ஆட்டோ தான் இருந்தால் தான் பிடிக்கும். நான் அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் போட மாட்டேன். பிங்க்கு தான் ரொம்ப பிடிக்குங்கிறனால அதே போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப அழகான இந்த சோக்கர் செட் தான் போட்டேன். இந்த சோக்கர் செட் போட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த குட்டி பொட்டு அதை வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு லுக் ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே ஃபீல் ஆச்சு. மம்மி மம்மி ஓகேவா? ஹேர் டூ மட்டும் பண்ணா நல்லா இருக்குமா? இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுவும் நான் சோக்கர் செட்டு வாங்கியிருக்கேன்ல, அது போட்டனால தான் நான் நேர் எடுக்காமல் தலை சீவிருந்தேன். அதுக்கப்புறம் தோசையை சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். எங்கள் அண்ணன் வேறு லேட் ஆச்சுன்னு திட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்ககிட்ட சாரி அண்ணான்லாம் கெஞ்சிட்டு அப்புறம் இப்படியே காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ் போனதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டை வச்சு வீடியோ எடு ஃபோட்டோ எடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருந்தா. இந்த இயர் ராமானுஜர் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கிட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக போன வருஷமும் இது பண்ணாங்க. அதில் நான் தான் ராமானுஜரோட ஒய்ஃப் ஜானு கெட்டப் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது எனக்கு மறக்கவே முடியாது ஒரு மெமரபிள் டேன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஜாலியாக எல்லோரும் ஃபுல் எஃபர்ட் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஸ்கிட் அது. இப்போ ட்ராமா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அன்னைக்கு நாங்கள் பண்ணதை அப்படியே கண்ணு முன்னாடி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக அந்த ட்ராமாவை என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு மாடல் ஆட்டம் மேத்தமெட்டிக்ஸுக்கு வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆல்ரெடி காலையில் நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா கிளாஸுமே அந்த மாடல் டீச்சர்ஸ் கட்டியும் வேறு டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்ககிட்டையும் காட்டிகிட்டு இருந்தோம். இவ தான் எங்கள் கிளாஸ்லேயே சின்ன பொண்ணு அபி. அவளுக்கு அப்புறம் சின்ன பொண்ணுன்னா அது நான். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டனால நாங்கள் போகல. நாங்கள் சும்மா பேசிட்டு விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஆஃப்டர்நூனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனோன்னே காலேஜ் விட்டு கிளம்பி வந்துட்டேன். இந்த டே ஓவராலாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். காலையிலலாம் ஃபங்க்ஷன், ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக பேசிட்டு ஓவராலாக செம்ம என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு இந்த டே. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவிஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். பாய்.